அமீரகத்திற்குள் நுழையவோ அல்லது அதன் வழியாக பயணிக்கவோ அனுமதி கிடையாது. எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய் மற்றும் எத்திகாட் ஏர்வேஸ் உள்ளிட்ட பல அமீரக விமான நிறுவனங்கள் இதனை அறிவித்துள்ளது. அதாவது ஈரானிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் தற்போது அமீரகத்திற்குள் நுழையவோ அல்லது அதன் வழியாக பயணிக்கவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறி தங்கள் பயண கொள்கையை புதுப்பித்துள்ளது. இந்த புதுப்பிப்புகள் விமான நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் சில பிரிவினர்களுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதாவது அமீரக கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள், அமீரக நாட்டு குடிமக்களின் வாழ்க்கை துணைவர்கள், அமீரக நாட்டு தாய்மார்களின் குழந்தைகள், மேலும் கூடுதலாக விளையாட்டு வீரர்கள், வங்கி நிர்வாகிகள், மருத்துவர்கள், குடும்பங்கள், பொறியாளர்கள், முதலீட்டாளர்கள், மூத்த தொழில் வல்லுநர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினார் என எமிரேட்ஸ் விமான நிறுவனம் மேலும் சில விலக்களிக்கப்பட்ட குழுக்களின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கி பல வளைகுடா நாடுகளை பாதித்துள்ள ஈரான் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான மோதலுக்கு மத்தியில் இந்த மாற்றங்கள் வந்துள்ளது. மேலும் மோதல் தொடங்கியதிலிருந்து அமீரகத்தில் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. மேலும் உயிரிழப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதங்களும் ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். வான்வழி கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக கடந்த ஒரு மாதமாக அமீரகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் விமான பயணம் கடுமையாக பாதித்துள்ளது. இருப்பினும் எமிரேட்ஸ், எத்திகாட், ஃப்ளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா போன்ற விமான நிறுவனங்கள் உலகெங்கிலும் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு தங்கள் சேவையை தொடர்ந்து வழங்கும். அதே வேளையில் குறைக்கப்பட்ட கால அட்டவணையில் தொடர்ந்து இயங்கி வருகிறது. அமீரக விமான நிறுவனங்கள் பயண கொள்கையை புதுப்பித்த போதிலும் ஈரானிய நாட்டினருக்கான நுழைவு அல்லது வெளியேறும் விதிகளில் ஏதேனும் பெரிய மாற்றங்கள் குறித்து அதிகாரிகள் இன்னும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.